ஐஸ்வர்யா கோயிலுக்கு போகணும்னு சொல்லுது, நீ கூட துணைக்கு போயிட்டு வந்து. சரிண்ணே. சேது, அப்புறம் உங்ககிட்ட இங்க வா அண்ணே. இருபாரு, ஐஸ்வர்யாவோட அப்பா என்ன நம்பி அவரோட மகளை மட்டும் இல்ல, அவரோட கௌரவத்தையும் மானத்தையும் சேர்த்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இப்ப நான் உன்னை நம்பி அந்த பொண்ணை மட்டும் இல்ல, என்னோட வாக்கையும் சேர்த்து ஒப்படைக்கிறேன். காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. பார்த்து நடந்துக்க. சரிண்ணே. சரி, இப்ப நான் உன்னை நம்பி அந்த பொண்ணை மட்டும் இல்ல, என் வாக்கையும் சேர்த்து ஒப்படைக்கிறேன். காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. பார்த்து நடந்துக்க. லிங்கப்ப நாங்க யாரியா? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதிச்சணும். ஒரு பெரிய மனுஷனை பத்தி ஏன் அப்படி பொண்ணு பேசிட்டீங்க? இப்போ அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தான். நான் நாகரிகமா முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுங்களே. எப்படா என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரலாம் சொல்லி உள்ள விட்டு கனவு சாத்தி அடி அடி அடிச்சு அனுப்பிச்சுனா? அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தான்னா நான் சுக்கா இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. அதை விட்டு சபையிலே அசிங்கமா பேசுறீங்க. அதுவும் சரிதான். நாயக்கரே, நீங்க சொன்னபடி துரையப்ப நாயக்கரை போய் பார்த்து பேசினேன். அவங்க பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணா பாக்குறாங்களாம். நம்ம சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. நாய்க்கர, லிங்கப்ப சம்பந்தம் பேசி எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புனா நீங்க சொன்ன மாதிரி தட்டி கழிச்சுட்டல. நீ மானமுள்ள நாய்க்க, மத்தவங்களும் உன்ன மாதிரியே இருக்கணுமே. ஊத்துக்குழி நாயக்கர் பையனுக்கு சொந்தத்திலே பொண்ணு இருக்கிறதுனால நம்ம சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. நாய்க்கர, யார் வீடும் தேடி போகாத நீங்களே எங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டித்தரேன்னு சொல்லும் போது அதை வேண்டான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? என் பையன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், ஒத்த கால நிக்கிறானே. மான ரோஷம் உள்ள நாக்கியம் எவனும் அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ராணி யாருக்கு வேணும்? ஓடுகாலி ராணி யாருக்கே வேணும்?
அடேங்கப்பா என்ன குளிரு பாசி பனி மச்ச கிழிக்குது நாயார் ஒரு டீ கூட இதெல்லாம் ஒரு பணியா என்ன என்ன இது சரியா நான் சைனா வரல பெரிய செருப்பா தைச்சிட்டியாக்கும் அதுல என்ன இமயமலை உச்சியில வெறும் உடம்போட விடிய விடிய சுடுகள்ல ஓ நீங்கள் இமயமலை எல்லாம் கேட்டுண்டோ நான் ராத்திரியில் ஏறும் காலையில் இறங்கும் எப்படி ஒரு ஃபுல் பாட்டிலா அதுல என்ன இமயமலை உச்சியில உங்களுக்கு மிலிட்டரி பத்திலாம் ஒண்ணும் தெரியாது ஆமா இது யார் அது குள்ள மிலிட்டரி இது இப்படி இங்க வந்தா தவசி வரணும் சுகம் தானே சுகமே பட்டணத்துல எப்போ வந்தது இப்பதான் சாங்காயிட்டு ஒரு சாயா என்ன வீரவாகு மாதிரி தெரியுது உங்களை தான் கேக்குறாரு. எனக்கு தெரியாது அவன்டா டேய் வீரவாகு உங்களை தான் கூப்பிடுறாரு. என்னப்பா அப்படி சொல்லாம ஓடுது அது எங்க பாட்டி செத்து போச்சுனே உனக்கு எதிர பாட்டி உன்னைய பண்ணி கொட்டாயில எடுத்தான்னு வளர்த்தாங்க பழசெல்லாம் நோண்டாதீங்க அது விடுங்கண்ணே வீரவாகு நீ வந்த பிறகு சுடுறதுக்கு ஆளே இல்லப்பா மிலிட்டரி போலீஸ் உன்னை தேடுது மிலிட்டரியே ஆடி போச்சு என்ன அப்படி சுடுவாங்க ஆமாங்க துணியே இல்லாம சுடுவானாமே சுடுறதுக்கு துணி எதுக்குங்க தேவையில்லைங்களா தேவையில்லை ஆமா அது என்னங்க AK-47 பாட்டு நைனுங்க அதுவும் சுடுறதானுங்களா சுடுறாங்க அத கொஞ்சம் எடுக்க பாப்போம் எடுக்க வேணாம் எடுக்குங்க நான் பார்த்தே இல்ல அதை எடுத்து தேஞ்சல என்ன பெரிய டேஞ்சர் நான் பாத்துறேன் என்ன கேட்க மாட்டீங்களே கொடுங்க நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அங்க இருந்து ஞாபகார்த்தமா கொண்டு வந்திருக்கேன் கொண்டாங்க பாருங்க பாருங்க டேய் இத வச்சு தோசை வடை சுடலாம் ஆமா மிலிட்டரியில இவன் யாரு சமயக்காரன் நீயே சீப் குக்குனா இவன் அசிஸ்டன்ட் அப்ப நீங்க எதிரிகளை சுட்டதே இல்லையா எதிரியை பார்த்ததே அது இல்லையே எப்படா நீங்க சமயம் கேட்டிருந்தா எதிரி எப்படி தெரிவானுங்க அதுக்கே நீ எப்ப பார்த்தாலும் மிலிட்டரியில நான் அப்படி சுட்டேன் இப்படி சுட்டேன்னு சொன்னேன் நான் சுட்டேன்னு சொன்னேன் எதை சுட்டேன்னு விவரம் கேட்டீங்களா எப்படா ஒரு மிலிட்டரிக்கு போனப்போ இதெல்லாம் கேட்பாங்களா இதெல்லாம் நீங்க கேட்கணும் கேட்காது என் தப்பு தான் Yes. இப்ப என்னன்ற நீயே நான் வர்றேன் மவன நீ அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து போக முடியாது உள்ள போ குள்ளா நீ போ நாயர பின்னால கதவு இருக்கு முன்கதவு மட்டும் தானே மூடிக்க உள்ள போய் சுடுறான் பாரு ஏன் உன்னை கண்டா ஒதுக்கி ஒதுக்கி போறான் உங்களுக்குள்ள ஏதாவது கசம்சா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. ஓஹோ அவன் மூஞ்சி கொடுத்து பேசலன்னு தான் அழுகையா முன்னெல்லாம் உன்கிட்ட பேச முடியலன்னு அவன் அழுவான் இப்ப அவன்கிட்ட பேச முடியலன்னு நீ அழுகுற என்ன எல்லாமே உல்டாவா போச்சே அடுப்படி எங்கடா சேது வேகன்ல இருக்காங்க சரி நீ போடா இங்க பாரு தங்கச்சி நீ ஒண்ணு கவலைப்படாத அவன்கிட்ட நான் பேசுறேன் தங்கச்சி நீ அழாதமா அண்ணன் கிட்ட மேட்டர் சொல்லிட்டீல இன்னைக்கு வாரம் வேட்டு ரெண்டு ஒண்ணு பேசி முடிவு பண்ணிடுறேன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆடு திம்பானுங்க கோழி திம்பானுங்க ஆனா ஆட்டுக்கு கோழிக்கு இருக்கிற கூட மூளை கிடையாது அண்ணே விவரம் இல்லாம பேசாதீங்க. அந்த பொண்ணு வெங்காயம் உரிக்கிறதால கண்காசிக்கிட்டு இருக்கா. இது புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீ விவரம் எல்லாம் பேசாத வெங்காயம் உரிக்கிறதுனால மட்டும் கண்ணீர் வரல இந்த வீட்டுல சில விவரம் கெட்ட வெங்காய பசங்க இருக்காருங்களே அவனாலதான் கண்ணீர் வருது என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறீங்களாடா சும்மா டென்ஷன் ஆகாதீங்க சொல்றவங்கள்ட்ட புரிய முடியும் சொன்னா போய் சேர்ற இடத்துல போய் சேர்ந்துரும்ல அது என்ன சொல்றவங்க கிட்ட சொல்லி சேர வேண்டிய இடத்துல சேர்றது அதுக்குள்ள புள்ள பிறந்து அதே நடந்து போய் சொல்லிடு அப்ப எனக்கு என்ன இந்த வீட்டு வேலை விட தண்ணி திறந்து விடுறேன் அண்ணே சும்மா வாழ்வாழ்னு கத்தாதீங்க. ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவர் வரவும் நானே சொல்லிக்கிறேன். அதை விட்டுட்டு ஏதாவது புரியாம பேசிக்கிட்டு புரியாம பேசுறதுக்கு இந்த ஜப்பான் மொழியில பேசுனா இல்ல ஜெர்மன் மொழியில பேசுனா இவார் தங்கச்சி இந்த பொண்ணுக்கு என்ன வயசாச்சு அதை கேட்க கூடாது உன் ஒன்னே கேட்டேன் அதுக்கு என்ன வயசாச்சு இதுக்கு ரெண்டு பேருக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்ல நீ பாட்டுக்கு பொங்கி பொங்கி போட்டுட்டு இருக்கு. அது ரெண்டு தண்டத்துக்கு திருட்டு திரிட்டும். நானும் இந்த கல்யாண விஷயமா அவர்கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன். அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன சும்மா ஓட்ட முடியுமா இதெல்லாம் நீ பேச முடியாதுமா உனக்கு வயசு பத்தாது இதெல்லாம் வாயில பேசுற பட்சல அடக்கு உக்காம அவனுங்களா பாரு பாரன் வரட்டு வெட்டு 1 துண்டு 10 12 வெட்டி தள்ளி போடுற அண்ணே வேண்டாம் அண்ணே, எனக்காக வேண்டி யாரையும் வெட்டிடாதீங்க. சும்மா இருப்பா தங்கச்சி உனக்காக இந்த வீட்டுல நான் பேசாம வேற யாருமா பேச போறாங்க 6 சாவு 7 சாவு இங்கேயும் ஜெயிலு அங்கேயும் ஜெயிலு வரட்டும் வார்டன் வரட்டும் உங்க 2 பேரும் கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தாம இந்த அருவாளை நான் கீழே வைக்க மாட்டேன் சித்தப்பு ஊருக்கு 10 ரவுடி போய் இருக்குதான் செய்வேன் அதையெல்லாம் பார்த்தா வேலை பார்க்க முடியுமா அண்ணா உங்க ஆளு வந்துட்டாரு வாசல்ல பாருங்க ஐயோ மாமி மாமி பாரு அண்ணன் விவரமா பேசி சொரப்ப கூடாது ஓயா. பேசி முடிச்சிரு மாமி என்ன இது, நம்ம கல்யாணம் படுத்து மாமி கொஞ்சம் பாத்து மாமி ஓயா. பாத்து சும்மாரியா மதுரை நீங்களும் அண்ணன் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சா எனக்கு சம்மதம் பண்ணி யாருகிட்ட யோ, நீ போயா
வரட்டு இன்னைக்கு வாடா. அதுவே நீங்க போய் மடையை பாத்துங்க. மீறி எவனாவது ரகலை பண்ணா கைய கால வெட்டி போடுங்க. அப்புறம் ஆகுறது நான் பாத்துக்கிறேன். சரி, வரோம். போயிட்டு வாங்க வாங்க. என்ன காத்தவராயா மாமா சத்தம் வாசல் வரை கேக்குற? இல்ல தங்கச்சி கிட்ட கூட மாட வேலை செய்யணுமான்னு கேட்டுனுங்க. அதுக்காக கையில அருவா. அறுவாள் சும்மா தொங்கிட்டு இருந்தீங்க, எடுத்து கையில வச்சிட்டு இருக்கீங்க. மாமா இந்த வீட்டுல யாருக்காவது முடி வெட்டணுங்களா? இல்ல இது விறகு வெட்டணுமான்னு கேட்டேன். நேத்தே வெட்டியாச்சாப்பா. ஆமா ஏன் ஒரு மாதிரி பேசுற? காலங்காத்தால புல்ல ஏத்திட்டியாக்கு? ஐயோ இல்லைங்க மாமா. மாமா நான் ரொம்ப நாளா மனசுல ஒண்ணு போட்டு வச்சிருந்தேங்க மாமா. அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தானுங்க மாமா நான் தேங்கி நின்னுட்டு இருந்தேனுங்க மாமா. மாமா ரொம்ப ஆடாதீங்க மாமா. ஏன் சங்கிலி மூக்குல பட்டு ரத்தம் கொட்டிருங்க மாமா. எது கம்பி ஒரு வீட்டுக்கிற விஷயத்த சொல்லு. மாமா அந்த பொண்ணுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா, நம்ம சேதுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா. வயசுன்னு இருந்தா ஆகத்தானுங்க மாமா செய்யும். அதனாலங்க மாமா அந்த பொண்ணு அவங்க அப்ப நாக்கிங்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கும் நம்ம சேதுக்கும் முடிஞ்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, முடியாட்டி நம்ம சேது கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. ஐயோ ஐயோ. ஆனா கல்யாணம் வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு அவசியம் மாமா. மாமா ஒரு வயசு பையனு ஒரு வயசு பொண்ணு ஒரு வீட்டுல இருந்தா ஒரு ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம தப்பா பேசுவாருங்க மாமா. மாமா நான் சொல்ற கருத்தை மாமா இங்க பாருங்க மாமா, இந்த புருவத்துக்கு சென்டர்ல வச்சுக்கங்க மாமா. சந்தர்ப்பம் வரும்போது கப்புன்னு புருவத்தை தூக்கி கருத்தை வெளியே அவுட் பண்ணுங்க மாமா. மாமா எப்படியோ மாமா அந்த 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புங்க மாமா. காத்தவராயா இன்னைக்குத்தான் பெரிய மனசு நாட்டு உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு தானே வந்திருக்கேன். மீனாட்சி நம்ம சீனிச்சாமி தவிரல அவர் தன்னோட மகளை நம்ம சேருவுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிச்சிட்டாரு. நாளை காலையில பரிசம், வர்ற தை 24ஆம் தேதி கல்யாணம். உனக்கு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. மாமா மாமா நீ ஏன் அழற? நான் அழலைங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க மாமா. உங்க தம்பி சேது ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணுங்க. அண்ணன் பார்த்து எது செஞ்சாலும் சரின்னு இப்பதான் சொன்னார்ல, நீங்களும் கேட்டீங்களா? நான் கேக்கல, உன் காது கிட்ட வந்து சொல்லிருப்பான் போல இருக்கு. சரி அவனா பார்த்து சொல்லிட்டேன்னா அப்ப நம்ம என்னங்க பண்ண முடியும்? காத்தவராயா தம்பி லட்சுமணன் கூட அண்ணன் ராமங்களிச்சு கூட தாண்டுவான். ஆனா என் தம்பி இருக்கானே மாமா நீங்க கோடே கிழிக்க வேண்டாம். இந்த குடும்பத்துல யாருமே சடுகுடு கூட விளையாடுறது இல்ல மாமா. மாமா அது வந்து மாப்ள ஐயோ இவன் ரொம்ப பேசுவானேடா. வாங்க மாப்ள. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாமா வாங்க உட்காருங்க நீங்க. வணக்கம்மா. என்னம்மா எப்படி இருக்க? ஏமாப்ள பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல விட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்க திரும்பியே பாக்கலையா? மாப்பிள்ள உங்க பாதுகாப்புல இருக்கிறது அந்த பெருமாளுடைய பாதுகாப்புல இருக்கிறது மாதிரி எனக்கு என்ன பயம். அப்புறம் மாப்பிள்ள என் பொண்ணுக்கு மெட்ராஸ்ல ஒரு டாக்டர் மாப்பிளைய பாத்திருக்கேன். நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தம். வர்ற தை 24 உங்க தலைமையில உங்க பாதுகாப்பு. பாருங்க மாப்ள என் தம்பிக்கு அன்னைக்கு தான் மாப்ள கல்யாணம். அப்படியா? எங்க அவன் காத்தவரா? மாமா காத்தவராயா வாயா வாயா கருணா இங்க உனக்கு வாய் முகூர்த்தம் வலிச்சிருச்சு பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியா மாப்பிள்ளை இவன் தான் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆமாங்க. ஒரே நாள்ல ஒரே மேடையில 2 கல்யாணம். எப்படி எப்படி எப்படியோ ஆயி போச்சுக்கு மாமா. நாக்கிரையா நாக்கிரையா நாக்கிரையா. இது ஆனந்த கண்ணீருக்கு ஐயா. எத்தனை தடவைங்க மாமா சொல்றது சொல்லுங்க அப்பவே மாமா. அழுதுட்டானுங்க மாப்ள. அம்மா 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 அம்மாடி இது ஆவறது இல்லம்மா, இது ஆவறது இல்ல. 2 பெரிய மனுஷங்களும் சேர்ந்து குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாருங்கம்மா. இவனுக்கு எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்களா? அவன் சும்மா தமாஸ் பண்ணுவான் மாப்ள. மீனாட்சிங்க வா மாப்பிள்ளை குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வா. இந்த பாருமா, இந்த 2 குடும்பத்தோட மானமும் கௌரவமும் உன் கையில தான் இருக்கு. நீ படிச்ச புள்ள பார்த்து நடந்துக்க.